எங்கண்ணா விலைவாசி அதிகம் இருக்கு. அதிகமா இருக்கு இந்த தடவை. பொடி கண்ணை கூட விலைவாசி 30,000 35,000 கண்ணு. நீங்க வருஷம் வருஷம் வந்து வாங்குவீங்க? வருஷம் வருவோம். அது என்ன காரணத்துக்கோசரம் நான் வருஷம் வருஷம் வந்து வாங்குறீங்க? வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கண்ணபுரம் தேர் திருவிழால வண்டி எருதுகள் அதான் பாக்குறோம். நிறைய வண்டி எருதுகள் ஒருத்தரே கொண்டாந்து இறக்கியிருக்காங்க. ஒரு குரூப்பே வந்திருப்பாங்களாட்டு இருக்கு. எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வருது என்னன்னு தெரியல. அதனால வண்டி எருதுகளை மட்டும் அப்படியே காமிச்சிடலாம். ஏன்னா மும்மரமா விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ சேட்டக்கார மாடு இது 2 ஜோடியாட்டு இருக்கு. நல்ல பெரிய பெரிய எருதுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. அது போக இது 2மே மயிலையில சேர்றது, பல் சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படியே அண்ணன் கிட்ட கேட்டுருவோம். மும்மரமா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குங்காட்டி அதிகமா பேசுற கண்டிஷன்ல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்தல வந்தாரு, அதுக்குள்ள மறுபடியும் அந்த போயிட்டாரு. இதெல்லாம் இளங்கன்றுகள். அது ஒரு பல்லு தரத்துல 2 பல்லு தரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, அருமையான காரி இல்ல வட்ட கும்பல சேர்றது. அது போக பூர்ணி கண்ணு வச்சிருக்காங்க. பூராமே வண்டி ஏறுது இருந்தாங்க. பெரிய பெரிய பட்டாசை சேருது எல்லாமே. இது இது இல்லனே செவலை மயிலை ஜோடின்னு நினைக்கிறேன். 2 ஒரே சூழல் இருக்கு. அதே மாதிரி இது 2 ஜோடி. இது எல்லாமே வண்டி ஏத்துக்குங்க. பாக்குறதுக்கு எல்லாமே அட்டகாசமா இருக்குதுங்க. அப்படிக்கு அந்தள திருமணம்னால அந்தலையும் நிறைய வச்சிருக்காங்க. அப்படியே அந்தல பாத்துருவோம். இது எல்லாமே 2 பல் தரத்தில் இருக்கு. பல் போடாத கன்றுகளும் இருக்கு. நாங்க அவுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. பெரிய மாடு நடைவிட்டு பாக்குறாங்க. இந்த காங்கேயத்தோட தோரணையே தனிதான். எல்லாம் வரும் செமையா இருக்கு. நல்லா திப்பு திப்புன்னு மும்மரமா வேலை பேசிட்டு இருப்பாங்க. யூடியூப் சேனலா? ஆமாங்க அண்ணா, வணக்கம். வணக்கண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம். இப்ப இங்க கண்ணபுரம் தேருக்கு வந்திருக்கீங்க. ஆமா. ஏன்னா வண்டி மாடு வாங்குறீங்களா கண்ணு வாங்குறக்கா? கண்ணு வாங்குறதுக்குண்ணா. கண்ணு வாங்குறதுக்கு. நீங்க எதிர்பார்த்த ரேட்ல கிடைச்சதா? எங்கண்ணா விலைவாசி அதிகம் இருக்கு. அதிகமா இருக்கு இந்த தடவை. பொடி கண்ணை கூட விலைவாசி 30,000 35,000 கண்ணு. நீங்க வருஷம் வருஷம் வந்து வாங்குவீங்க? வருஷம் வருவோம். அது என்ன காரணத்துக்கோசரம் நான் வருஷம் வருஷம் வந்து வாங்குறீங்க? போன வருஷம் 1,50,000 ரூபாய்க்கு 2 பருமாடு வாங்கணும். வண்டிக்கு தான். வண்டிக்கு தான். இந்த வருஷம் ஒரு கண்ணு வீட்டுல ஒரு கண்ணு கிடக்கு ஜோடி. அதுக்கு ஒரு ஜோடி எடுப்போம்ட்டு வந்தோம். சரி சரி. விலைவாசி அதிகம் இருக்கு. ரேட் கொஞ்சம் பாப்போம். இருந்தாலும் நீ நைட்டு தங்கினாலும் வாங்கிடுவோம் தான் இருக்கும். வாங்கிடலான்ட்டு இருக்கு. நீங்க புதுக்கோட்டையா? இல்ல, ராஜபாளையம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், ராஜபாளையம். சரி சரி. ராஜபாளையம். நீங்க விவசாயியா? ஆமா, விவசாயம். சரி சரி. இந்த தேரை பத்தி டீடைல் சொல்ல முடியுங்களா? ஆனா இது சித்திரை மாதம் கூடும். எப்படி இது போன வருஷம் பங்குனி மாதம் கூடிடுச்சு. சரிங்க. இந்த வருஷம் சித்திரை மாதம் 10 நாள் திருவிழா. சரிங்க. வருஷம் வருஷம் கூடும். வருஷம் வருஷம் கூடும். ஆமா, கண்ணாவரம் தேரு. சரி, ஓகேண்ணா. சரி, ரொம்ப நன்றி. ஓகேண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க வந்து உடுமலைப்பேட்ல இருந்து வரோம்ண்ணா. சரிங்க. கிட்டத்தட்ட 16 வருஷமா இங்க தேருக்கு வந்துட்டு இருக்கிறோம்ங்க. சரி சரி. இன்னைக்கு வந்து ஒரு 4 கண்ணு இப்ப வாங்கிக்கிறோம்னா. இப்ப பொடி கண்ணுங்க எல்லாமே ஒரு 20 ரூபா 25 ரூபா பட்ஜெட்ல வாங்கிக்கிறோம்ங்க. எல்லாமே காலக்கண்ணுங்களா இல்ல கடாரியா? எல்லாமே காலக்கண்ணு தானே. அப்ப நீங்க ரேக்லா ஐடியா பண்ணிட்டு தானே வந்தீங்க? ஆமா, நாங்க எல்லாமே ரேக்லா ரேசிங்ண்ணா. ரேக்லா பிரியர்கள். ஆமா, நாங்க எல்லாமே ரேக்லா பிரியருங்கண்ணா. எப்படி நான் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குங்க சந்தை? ஒண்ணு விற்பனை கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னா. மாடு நிறைய வந்துக்குதுங்க. எங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு பிறப்பான எண்ணெய், அந்த குறியோட அந்த 5 சிறுத்து 5 பெருத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குறியான எண்ணெய் இல்ல, முகலட்சணமான கண்ணைய கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்கண்ணா. அங்கலட்சணத்தோட இருக்கிறது கம்மியா இருக்குதுங்க. சரி சரி. எப்படின்னா ரேட் எல்லாம்? ரேட் எல்லாம் கொஞ்சம் விலை எச்சும் இருக்கு சொல்றாங்கண்ணா. இன்னைக்கு நாளைக்கு வர கொஞ்சம் நல்லா ஒரு வியாபாரம் நல்லா நடக்கும் நாளைக்கு. ஆமா, இன்னைக்குதான் ஆளுல வர்ற காரணம். இன்னைக்கு நல்ல கூட்டம் இன்னைக்குங்க. சரி சரி. இப்போ வந்து வருஷம் வருஷம் வந்து வாங்குறாங்கிறீங்க.
என்ன காரணங்க? அதே வந்து பழக்க வழக்கமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல பாரம்பரியமா நடந்துகிட்டு இருக்கா? நான் பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க அப்பா காலத்துல இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து அப்புறம் நாங்களும் அதே மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறோங்க. சரிங்க. எல்லாம் ஒரு பிரியத்துக்காக தானே. இல்ல நாங்க ஒண்ணும் பெருசா பண்ணி இது கொண்டு நம்ம போய் வித்து பெரிய காசு பணம் சம்பாதிக்கிறதுல இல்லைங்க. ஒரு இதெல்லாம் ஒரு ஜீன ரத்தத்திலேயே ஊர்னதுங்க இதெல்லாம். ரத்தத்திலே ஊர்னதுதான். ஆமா. சரி சரிங்க. நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க விண்ட் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க. ஆ. பிளஸ் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. சரி சரிங்க. அப்புறம் இந்த ரேக் லாவில் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஆர்வங்க. எல்லாருமே ரேக்லா பிரியர்? எல்லாமே ரேக்ல பிரியர்தாங்க. சரி ஓகேண்ணா. இப்படி ரேக்லாக்கு வந்து காங்கேய கண்ணு வந்து என்னென்ன மாதிரி லட்சணம் பார்த்து தேர்ந்தெடுப்பீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்லுங்கண்ணா. 5 சிறுத்தை 5 பெருத்து சொல்லுவாங்களே. சொல்லுவாங்களா அது எங்களுக்கு அதை பத்தி பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறீங்களா? சரிண்ணா. இப்போ வந்து அது என்னது சொல்லுவாங்களா அது கரெக்டா அது சொல்லுவாங்க. கரெக்டா ஞாபகம் இல்லை அப்படிங்கிறீங்களா? ஆமா. இப்போ இது பாப்பாங்க தெரியுங்களா? எதுங்கண்ணா? அது என்னது, பாப்போம். இப்போ சுழி பாக்குறாங்களேங்க. சுழியில வந்து இப்போ நிறைய சுழி விதவிதமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுழி கொண்டாந்துட்டு இருக்காங்க. பேசிக்கா ஆரம்ப காலகட்டத்துல இருந்து என்னென்ன சுழி மட்டும் பாத்துட்டு இருந்தாங்க, அது சொல்ல முடியுங்களா? எல்லா சுழியும் ராசை, நெத்தி ராசை, பொடனி ராசை, ம். முதுகு ராசை, இந்த 3 ராசுலி மெயின். அது 3 இருந்தாங்க. அது இல்ல நீர் சுழி இருக்கும்பாங்க. அப்புறம் பூராஞ்சொலி இருக்கும்பாங்க. இதெல்லாம் நல்லதுங்க. மத்தது உங்களுக்கு வந்து இந்த பொடனி வெட்டு, இடிமேல் இடி, குடமேல் குடையுமே, விலங்குச்சுழி இதெல்லாம் வந்து ஆகாதுங்க. அதெல்லாம் கழிப்புங்க. சரி சரி. இல்ல இப்ப புதுசா நிறைய கொண்டாந்துட்டு இருக்காங்க, அதனாலதான் கேட்டு இருக்கீங்க. இருக்குது இருக்குங்க. புதுசாவல ஒண்ணு பெருசா பேர் வேணும் வச்சுக்கலாம். சரிண்ணா. சரி ஓகே, ரொம்ப நன்றி. நன்றிங்கண்ணா. வணக்கம்ண்ணா. நன்றி.